ஈவினிங் டைம் பண்ணுறதுக்கு மறக்காமல் இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டில் 1 கப் அளவுக்கு ரவை இருந்துச்சுன்னா டக்குன்னு இந்த ரெசிபியை பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அது கூடவே லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணி நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ரவையை நல்லா அந்த தண்ணியில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா பொடியாக நறுக்கின இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் வெங்காயம், பச்சை மிளகா, கேப்சிகம், கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் முட்டைக்கோஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா வந்து அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் வந்து மசாலாவுக்கு வந்து கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்க பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவில் அந்த உருளைக்கிழங்கு எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் போட்டு இறக்கி மசாலாவை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த ரவையை வந்து இந்த மாதிரி தட்டி உங்களுக்கு குட்டி குட்டி ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த வெஜிடபிள்ஸ் ஸ்டஃபிங்கை வந்து இதுக்கு நடுவில் வச்சு லைட்டாக சாலோ ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும். டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.